வேக்கன்சி அவைலபிள். இது பக்கம் எங்கன்னா கிடைக்குமா வேலை? வேலை இருக்காமா, ஒருத்தவங்களை எடுக்கலான்னு பிளான். கார் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நோ தேங்க். ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே நல்லா இருக்கேன். இப்போ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க என்ன பண்ணால், இப்போ நம்ம வேலை கேட்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு கடையை போய் வேலை கேட்டோம்னா நமக்கு ரியலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டே இருக்கீங்க, எப்படி இப்போ வேலை வாங்குறது, அந்த பார்ட் டைம் ஜாப்பை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இப்போ வேலை கிடைக்கும்னு. நிறைய பேர் என்னென்னமோ கற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க எப்படி வாங்குறதுன்னு சொல்லி, அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்காம. ஸோ அதனால் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போய் தான் ஒவ்வொரு கடையாக வேலை இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்க போகிறோம். அவங்களோட ரீப்ளேவை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரியலாக நானே போய் பேசி எல்லாமே கேட்குறேன். சரி, இது எல்லாமே உங்களுக்காக தான். அப்படியே பேசிட்டே போகுமா? கைஸ், இப்போ நம்ம எந்த கடையில் கேட்க போனால், இங்கே மோர்லிஸ்ன்னு சொல்லி ஒரு சிக்கன் ஷாப் கடை ஒன்று இருக்குது. அங்கே தான் கேட்க போகிறோம். தமிழ் கடை. வாங்க அங்கே போய் கேட்போம். ஸோ இதுதான் அந்த கடை, போய் கேட்டு பார்ப்போம். இல்லை நடந்தோம்னா போதும், அப்படியே காரில் நின்றுவானுங்க அவனுக்கு பாட்டுக்கு. ஸோ பிரச்சனையெல்லாம் போய்க்கலாம். தமிழ் கடை. ஸோ பேசுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் அவனும் பேசிக்கலாம். கேட்டு பார்ப்போம். அண்ணா, ஏதோ கடை வேலை எதுவும் இருக்குமாண்ணா? அப்படியா? ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்படியா? எடுத்துட்டேன், உங்களுக்கு 2 பொண்ணு எடுத்தவங்க நைட் ஷிஃப்ட். அப்படியா? இந்த பக்கம் எங்கன்னா கிடைக்குமா வேலை? இங்கே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன்னா ஃபுல்லாக எல்லா நாளும் 4 பேர் நிற்கிறாங்க. அப்படியா? அந்த கடையில் நான் நிற்கிறேன். அங்கேயும் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், இன்னும் தெரியும். ஓகே ஓகே, சரி இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. பாய். கைஸ், இங்கே வேலை இல்லை அண்ணன். இங்கே தமிழ் ஸ்ரீலங்கன் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே ஒரு ஆஃப் லைசன்ஸ் கடை ஒன்று இருக்குது. அங்கேயும் அவங்களும் தமிழ் தான். ஸோ அங்கே கேட்டு பார்ப்போம், அங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் அந்த கடை, ஆஃப் லைசன்ஸு. சரி, கேட்டு பார்ப்போம். ஐண்ணா, அண்ணா வேலை எதுவும் கிடைக்குமாண்ணங்க? அப்படியா? கேட்டு பார்க்கலாம். ஓகேண்ணா. எவ்வளோண்ணா சேலரி கொடுக்குற மாதிரி இருப்பாங்க? தெரியல. சரி, ஓகேண்ணா. நான் ஈவினிங் போல் வரட்டுமா? 8 மணிக்கு. ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஓகே ஓகே ஐடியா இருக்குது, எடுக்கத்தான் போகிறேன். ஓகே ஓகே ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூ. கைஸ், இங்கே வந்து வேலை இருக்காமா, ஒருத்தவங்களை எடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்களாம்மா. ஸோ ஒரு 8 மணிக்கு வர சொல்கிறாங்க. 8 மணிக்கு வந்தால் அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இதே மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குது, மார்க்கெட் கடை. ஸோ அங்கே போய் பார்ப்போம். அந்த கடை பேர் என்னென்னா க்ராய்டன் இன்டர்நேஷ்னல் ஃபுட் சென்டர்னு போட்டிருக்கு. ஸோ காட்டுறோம் பாருங்கள். இந்த கடை தான். இந்த கடைக்குள்ளே போய் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அப்படியே போய் கேட்போம். எவ்வளோ ரோடு கிராஸ் பண்ணுறது தான் பெரும்பாடு. கரெக்டான இடம் இருந்துச்சுன்னா ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைக்குறையாக நம்ம போனோம்னா தான் பிரச்சனை. கார் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. விடுவானுங்களா நம்மளை ஒன்றுங்க இன்னைக்குள்ளே? இந்த பக்கம்லாம் ஒரு கார் வராது. எனக்கு அதிசயமாக வந்துட்டுருக்கானுங்க. இந்த பக்கமும் வருது பாருங்க. அப்பா, இப்போ ஓடிட வேண்டியதான். தேங்க்யூ. ஓ, ஹாய். ஒர்க்? நோ. தேங்க்யூ. நான் போனதுமே செருப்பில் அடித்த மாதிரி சொல்லிட்டானுங்க, வேலையே இல்லை அப்படின்னு. கேட்க கூட மாட்டானுல்ல என்ன ஏதுன்னு. நோ, அதோட முடிச்சிட்டான். வேறு என்ன கடை இருக்குது? இந்த பக்கம் வேறு ஏதோ கடை இருக்கும், நம்ம அப்படியே போய் தேடி பார்ப்போம். வாங்க. அந்த க்ராய்டன் ஃபுட் சென்டர்னு சொல்லுங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஃப் லைசன்ஸ் கடை ஒன்று இருக்குது. அது ஸ்ரீலங்கன் தான், தமிழ் தான் நினைக்கிறேன். சரி, அங்கே போய் கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த கடை ஆஃப் லைசன்ஸ். உள்ளே போய் கேட்டு பார்ப்போம், வேலை இருக்கா இல்லையா, கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லையான்னு. சாரி
அக்கா ஜாப் எது இருக்குமா? ஜாப்பா? வேக்கன்சி அவைலபிள்? நோ, நான் இங்க வேலை செய்கிறேன், எனக்கு தெரியல, அவங்களுக்கு தான் கேட்கும். அப்படியா? ஓகே, தேங்க்யூங்க்கா. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஸோ அதனால தான் கேட்டது வேலை எதுவும் கிடைக்குமான்னு. ஓகே ஓகே, அவையே தான் கேட்கும். ஓகே, தேங்க்யூங்க்கா. ஓகே. இங்கே வந்து ஓனரே இல்லை, அக்கா வேலை பார்க்குற அக்கா தான் இருக்கலாம், அந்த அக்காவும் தெரில அப்படிங்கிறாங்க. அப்போப்பாப்பா, சின்ன ஒரு கடை அந்த பக்கம் ஒரு பீஸா ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே போய் கேட்போம் வாங்க. பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு 33 டிகிரி இன்றைக்கி. வேர்க்குது, முடியல, அப்படியே கசகசன்னு இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தாலுமே இதே நிலமை தான். இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு கடையாக வேலை கேட்கணும். அதேமாதிரி ஏதோ கேஎஃப்சியோ அது மாதிரி சிக்கன் ஷாப்பு, பர்கர் கிங்கு இந்த மாதிரி இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்க தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை கேளுங்க, சொல்லி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வேலை கிடைக்கும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னா இந்த பீஸா கடையை காமிச்சிட்டு அப்படி சுற்றிட்டு உங்களுக்கு அது என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரைஸ், அந்த கடை பக்கத்தில் வந்துட்டு அந்த கடை பேர் பாப்பா ஜான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, சரியா எனக்கு தெரியல. இதுதான் அது, சொல்ல போய் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறானுங்க ஏது சொல்கிறானுங்கன்னு சொல்லி. ஸ்மெல் சூப்பராக இருக்குது, உள்ள போய் கேட்போம் வாங்க. ஒன்றும் ஒரு வேலையே இல்லை போலீஸ்காரங்களுக்கு. Hi brother. Hi. Do you have any work? No. Okay, thank you. இல்லைங்க, இங்கேயும் வேலை இல்லை. இன்னொரு ஆப்ஷன் சொன்னால இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி இங்கே தேடலாம். இல்லைன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா, வெயில் அடிக்குது, ஒரே நிமிஷம் நின்றுட்டு பேசுகிறேன். இன்னொன்று சொன்னால அது எப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறது, என்னென்ன வெப்சைட்டில் அப்ளை பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணாலும் வேலை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அங்கேருந்து ரீப்ளை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு கன்சல்டன்சியும் நீங்கள் அங்கேருந்து வரீங்க அப்படின்னா வேலை வாங்கி தரேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபேக்கு, யாராலும் வேலை வாங்கி கொடுக்க முடியாது. எங்கள் காலேஜுக்கிட்ட மட்டும்தான் இவங்க டைப் வச்சுருப்பாங்க, இதை தவிர்த்து இந்த மாதிரி கடைக்கடையாக வச்சுருக்க மாட்டானே. அதனால தான் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் கடைக்கடையாக கேட்டே அலைஞ்சேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்களா, சரி இப்படி ஒன்று பண்ணிடுவோமே, இப்படி பண்ணால் 4 பேர்த்துக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறனால தான் பண்ணேன். இப்படி தான் வேலையும் கிடைக்கும், இந்த மாதிரி கடைகளில் வேலை கிடைக்கும். இன்னொன்று சயின்ஸ்பெரி கோஆப் அப்படின்னு சொல்லி நம்மள டே டு டேலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் இங்கே இருக்குது, அங்கேயும் வேலை கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேர் ஒர்க்கர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எப்படின்னா வயசானவங்களாம் நம்ம ஊரில் வந்து அண்ணனோ தம்பியோ இவன் ஒரு 3 மாதம் வச்சுப்பான், அவன் ஒரு 3 மாதம் வச்சுப்பான். நம்மளுடைய ஊரில் கல்ச்சர் அப்படி தான், கல்ச்சர் அப்படி இல்லை, மாற்றிக்கிட்டானுங்க. இந்தமாதிரி அவன் ஃபேமிலியில் வச்சுப்பான், இங்கேருந்து அண்ணன் தம்பி இந்த பாதி வச்சுப்பானுங்க. இங்கே எப்படின்னா அப்படி கிடையாது, அதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது. அங்கேயே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. மேலே இடத்துலேருந்து கீழே வேலை பார்க்குறவங்களாம் நம்ம ஸ்டூடெண்ட்டு, டிபெண்ட்டாக இருக்கிறவங்க, பிஎஸ்டபிள்யூ இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவங்கள பார்த்துக்கணும். என்னென்னா சாப்பாடு கொடுக்குறது, கரெக்டான டேப்லெட் எடுத்து கொடுக்குறது, அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் அவங்கள பார்த்துட்டு நம்ம வர்ற மாதிரி, அதுதான் கேர் ஒர்க்கர் வேலை. அதுவும் கிடைக்கும், அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வர மாதிரி இருக்கும், அந்த வேலை கிடைக்கும். இந்த மாதிரியான வேலை தான் கிடைக்கும். இதில் உங்களுக்கு 1200 பவுண்ட்ஸு, 2 வேலை பார்த்தீங்கன்னா 2400 பவுண்ட்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது 2.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம் வர மாதிரி இருக்கும். இதுதான், எந்த கன்சல்டன்சியும் நம்பி நீங்கள் வராதிங்க. வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னால் அது பொய். இல்லை இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி எனக்கு வேலை வாங்கி கொடுத்துவாங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம், அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவங்க வேலை வாங்கி கொடுத்துவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்குது. வந்தோம்னா வேலை இருக்குதுன்னு சொல்லி நிம்மதியாக வேலை பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து தேடுறதுக்கு 3 மாதம் 4 மாதம் கம்பல்சரியாக 5 மாதம் ஆயிரும். அப்பா எதுக்குடாங்கிற மாதிரி வெறுத்துருவீங்க. இப்போ நான் அப்படியே சுற்றினோம் பார்த்தீங்களா, எனக்கே இப்போ டயர்டாகிடுச்சு. ஏன்னா நான் சும்மா ஒரு 5-6 கடை தான் அலைஞ்ச வீட்டு பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா புரிய வரும், இந்த மாதிரி தான் வேலை இருக்குமா அப்படின்னு. சும்மா சுற்றின இதுவே எனக்கு டயர்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு கடையாக அலைஞ்சு ஒவ்வொரு இடமா தேடணும். அதுவும் காலேஜ் பக்கத்தில் உங்களுக்கு வீடு இருக்கணும், வீடு பக்கத்தில் வேலை கிடைக்கணும். காலேஜ் தூரமாக இருக்கும், வேலையும் தூரமாக இருக்கும், வீடு எங்கேயோ இருக்கும். இதெல்லாமே அனுசரித்து தான் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு அங்கேருந்து வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 ப்ரொமோஷன்ஸ்லாம் போட்டிருந்தேன். நம்ம கோயம்புத்தூர்லேயே அவங்க இருக்கிறாங்க, அப்புறம் இன்னும் எல்லா சைடுமே இருக்கிறாங்க. 2 ப்ரொமோஷன் போட்டிருந்தேன்.
அவங்களும் அப்படி தான் வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவாங்களே, வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாங்க, வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு கைட் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 2-3 பேர்லாம் இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் போட்டு நம்மளை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நான் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்குமே வேலை வேணும் ப்ரோ, நீங்கள் இருக்கிற குராய்டன் ஏரியாவுக்கு தான் நான் வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி உடனே அந்த அக்கா எனக்கு கூப்பிட்டாங்க. இந்த பொண்ணு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்கா எனக்கு கூப்பிட்டாங்க. ஓகே, அந்த அக்கா இன்றைக்கி சொன்னாங்களே ப்ரொமோஷன் பண்ண அக்கா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட நம்பர் அங்கே கொடுத்தேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்க்ரீனில். நான் கொடுத்தேன். ஓகே, வேலை ஓகே ஆகிடுச்சு. அவங்க இப்போ வேலைக்கு போகிறாங்க. இன்னொரு வேலை இருக்குது தம்பி, இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இருந்தால் அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி நான் பண்ணுற ஒரு சில ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே தான் பண்ணுறேனே தவிர்த்து ஃபேக்கான எதுவுமே பண்ண கிடையாது. அந்த பொண்ணுக்கும் வேலை கிடச்சிருச்சு. இன்னொரு வேலை சொன்னாங்க, இன்னொருத்தவங்களுக்கு சொன்னேன், அவங்களுக்கும் வேலை கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நான் பண்ணுற ப்ரொமோஷன் எல்லாமே ட்ரஸ்டபுளான ஆள் தான். வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, கைட் பண்ணுவாங்க. இங்கே வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கேட்கணும், எனக்காக நான் வந்தேன் சார், நான் வந்ததுமே எனக்கு வேலை கிடைக்குன்னு இருக்காது. இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இருந்து அங்கே போய் வேலை கேட்கணும். இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா வேறு பக்கம் போய் தேடணும். பட் அவங்க சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நான் பண்ண 2 ப்ரொமோஷனுமே இப்படி தான், ட்ரஸ்டபுளான ஆள் தான். அதனால தான் நான் பண்ணேன். ஏன்னா என்னை நம்பி அங்கே வருவீங்க. ஜானுன்னு இங்கே சுற்றிட்டு இருந்தார், ஜான் ப்ரோ இங்கே இருந்தான், ஆனால் இப்போ அவன் அங்கே போயிருக்கான், அப்போ இவன் எப்படி போனோன்னா இவன் வழியே நம்மளும் போயிடலான்னு சொல்லி 4 பேர்த்துக்கு தோணும். அதனால தான் அந்த ப்ரொமோஷனும் பண்ணேன், கரெக்டாகவும் பண்ணேன். அப்போ ஒரே நிமிஷம் கை வலிக்குது. கரெக்டாகவும் பண்ணேன். இதுதான் நடக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வர மாதிரி இருந்தால் இப்படி தான் வேலைக்கு நீங்கள் போய் தேடணும், இல்லைன்னா ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் போனால் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து எப்படி வேலை எடுக்கிறேங்கிற ஒரு ஐடியாவிலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. போனால் இப்படி தான் வேலை தேடணும், இந்த மாதிரி வேலை தான் கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நம்ம ஊர் இந்தியாவிலேருந்து இங்கே வரதுக்கு எதுக்கு 30 லட்ச ரூபா செலவாகுது, அந்த 30 லட்சத்தை என்ன பண்ணுறானுங்க, இவ்வளோ செலவாகுமா அப்படிங்கிற செகண்டாக ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ ஓகே, 4 பேர் கேட்குறாங்க, அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ கேள்வி இருந்துச்சு அப்படின்னாலும் பண்ணுங்கள், நான் ரீப்ளே பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் பண்ணுறேன். பாய். எனக்கும் வேலைக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.